எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை பயங்கரமா கீழ இறங்கி இருந்ததுங்க. என்ன காரணம்னா 2 விஷயங்க. ஒண்ணு மார்க்கெட் இன்னைக்கு நடக்கிற ஃபெட் மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்குது. அடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து எப்படி ரோல் அவுட் ஆகும் அப்படின்றது தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 99% வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஸ்டெடியா தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க இப்போதைக்கு. நாஸ்டாக் ஒரு 304 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 60 பாயிண்ட் டவுனுங்க, டவ் ஜோன்ஸ் ஒரு 260 பாயிண்ட் டவுனு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன், அதாவது அமெரிக்கால ஃபெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் எங்கிட்டு போகும் அப்படின்றது தெரியுங்க. பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் விலை இறங்கி இருக்குங்க. ஒரு பேரல் 70.36 US டாலர். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் விலை ஏறி இருக்கு. ஒரு 40 ரூபாய் ஏறி இருக்குங்க. புதிய உச்சம் 8290 22 கேரட் கோல்டு பெர் கிராம். ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஃபிளாட்டா தாங்க இருந்தது. ஸ்டார்டிங்ல ஏறி இருந்துச்சு, தென் ஆஃப்டர்நூன் மேல மறுபடியும் எங்க ஸ்டார்ட் ஆடுச்சோ அதே இடத்துக்கு வந்துருச்சு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நேற்று பயங்கரமா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருந்துச்சு இல்லையா, இன்னைக்கு ஒரு 40 பாயிண்ட் ஏறி இருக்குங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப நேத்து மார்ச் 18 நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸா இருந்தாங்க. கேஷ் மார்க்கெட்ல ஒரு 1400 கோடிக்கு பக்கமா வாங்கியிருந்தாங்க. இது கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டினியூ ஆனா நல்லது. பட் கண்டினியூ ஆகிற மாதிரி எதுவும் ஃபண்டமெண்டல்ஸ் மாறலைங்க. ஒரே நாள்ல மாறிடாது ஃபண்டமெண்டல்ஸ். அது வந்து ரொம்ப வருஷங்கள் கூட ஆகும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டீல் செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. ஸ்டீல் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா சைனா, வியட்நாம்ல இருந்து நிறைய ஸ்டீல் டம்ப் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சேஃப்கார்ட் டியூட்டி ஒரு 12% நெக்ஸ்ட் 200 டேஸ்க்கு. குறிப்பா வியட்நாம், சைனால இருந்து வரக்கூடிய ஸ்டீல் இம்போர்ட்ஸ்க்கு 12% வந்து டியூட்டி போடணும். ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குங்க டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு. பட் அதிகமா ஸ்டீல் வந்து டம்ப் பண்றது யார் அப்படின்னா சைனாவும் வியட்நாமும் தான். இது வந்து இங்க உள்ள இந்தியாவில் உள்ள ஸ்டீல் மேக்கர்ஸ்க்கு இது உண்மையிலேயே நல்ல செய்தி தாங்க. அடுத்து கேபிஐடி டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட். கேபிஐடி டெக்னாலஜிஸ் அப்படின்றது இந்த ஆட்டோ ஓஇஎம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குற கம்பெனி. அந்த கம்பெனியோட எம்டி சச்சின் டிகார் அவர்கள் என்ன சொல்றாரு, ஓவராலாவே உலகம் முழுக்க இந்த ஆட்டோ செக்டார்ல ஒரு மந்த நிலை வந்து நீடிக்குது அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ ஆட்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் என்னன்னு சொல்றாரு, சைனா தான் பெரிய மார்க்கெட்டு. அதை தொடர்ந்து யூஎஸ், யூரோப்பு, இந்தியாவே வந்து 4வது இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. கடைசி 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபல் ஓஇஎம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சைனா கிட்ட மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சமீபத்தில் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாமே ஓவராலா குளோபல் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவருக்கெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு முன்னாடி வர்றாங்க. குறிப்பா நம்ம இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற கார்ஸை வாங்கணும் அப்படின்ற சென்டிமெண்ட்ஸ் பரவலா இப்ப கோவிடுக்கு அப்புறமே நிறைய இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்திருக்குங்க எல்லாருக்குமே. இது உண்மையிலே நல்லதுதான். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய கார் இம்போர்ட்ஸ்க்கு 110% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டி போடுறோம். நம்ம மட்டும் போடலங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன பண்றாங்க, சைனால இருந்து வரக்கூடிய கார்களுக்கு 30% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டி போடுறதுனால இப்ப இந்தியாவில் வந்து ஹையர் இம்போர்ட் டியூட்டி போட்டிருந்தோம். இங்க உள்ள டாடா மோட்டார்ஸ், தென் மஹேந்திரா மஹேந்திரா அவங்க எல்லாம் பயங்கரமா க்ரோ ஆகி மேல வந்திருக்காங்க இல்லையா. இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ்க்கு அது நல்ல விஷயமா தாங்க இருக்கும். பட் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இம்போர்ட் டியூட்டியை குறைச்சோம் அப்படின்னா இந்த ஆட்டோ செக்மெண்ட்ல இன்னும் காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாகும். கேபிஐடி டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமாக தாங்க இருக்கு. 45ல இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து மோர்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் ஷாக்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்க எல்லாருமே ஜாப் கட் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து கூட்டுறதுக்காக, முக்கியமா அவங்களோட காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக லே ஆஃப் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. குறிப்பா மோர்கன் ஸ்டான்லில ஒரு 2000 பேருக்கு வேலை போகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. மொத்தம் மோர்கன் ஸ்டான்லில 2024 பொறுத்த வரைக்கும் 80,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. கோல்ட்மேன் ஷாக்ஸ்லயும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, மொத்தம் இருக்கிற டோட்டல் ஸ்டாஃப்ல ஒரு 3 to 5% ஆஃப் ஸ்டாஃப் வந்து வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு அமெரிக்கால. தென் பேங்க் ஆஃப் அமெரிக்கால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் இருக்கும் இல்லையா, அதுல 150 ஜூனியர் பேங்கர் ரோல்ஸ் வந்து லே ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சூழல் வருதுங்க. ஸோ மோர்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் ஷாக்ஸ், தென் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இதுல எல்லாம் வந்து ஜாப் லாசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நமக்கு என்ன குறியீடுகளை கொடுக்குது அப்படின்னா, growth வந்து ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அமெரிக்கால அப்படின்ற செய்தியை கொடுக்குதுங்க. ஸோ அமெரிக்கால growth ஸ்லோ டவுன் ஆனிச்சு அப்படின்னா இங்க உள்ள ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமான ப்ரெஷருக்கு ஆளாகும். நமக்கு ஐடிஸ்ல என்டர் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. அடுத்து எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்டேட். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு டிசரபிள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாருக்கும் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்டேக்கை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க. பட் எந்த கம்பெனியில வாங்க போறாங்க,
எவ்வளவு ஸ்டேக் வாங்க போறாங்க அப்படின்ற தகவல்கள் இன்னும் தெரியல. அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. பேலூட்டமைட் அப்படின்ற டேப்லெட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு சைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அந்த டேப்லெட் எதுக்கு அப்படின்னா ப்ரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டேப்லெட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அடுத்து ஆட்டோ செக்டார்ல 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கியா மோட்டார்ஸ். கியா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஓஎம்ஸை ஒரு 3% கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏப்ரல் 1, 2025 இருந்து. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸும் அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு பிரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லல, அதாவது வேரியன்ட் மாடல் அதை பொறுத்து அந்த பிரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 1, 2025 இருந்து. ஏற்கனவே ஜனவரி மாசம் ஒரு 3% ஏத்துனாங்க பிவிஸ்க்கு. ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே 2% பிரைஸ் ஹைக் இருக்கும் ஏப்ரல் 1, 2025 இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்புட் காஸ்ட் வந்து கூடுதுங்க. இப்போதைக்கு மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் பிவி, சிவி, தென் கியா மோட்டார்ஸ் எல்லாருமே ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ரேட் ஏத்துவாங்க அப்படின்றத நம்ம ஓவராலா பார்க்கலாம். அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ல ஒரு அப்டேட்டுங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து கீ செலக்ட் அப்படின்ற ஒரு நியூ ப்ராப்பர்ட்டிக்காக சைன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட், பக்காரோ ஜார்க்கண்ட்ல. இந்த ஹோட்டல்ஸ் கீ செலக்ட் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்பல இருந்து ஆபரேஷன்ஸ்க்கு வருமா, ஃபினான்ஷியல் இயர் 27ல இருந்து. இந்த கீ செலக்ட்ஸை யார் மேனேஜ் பண்ண போறா அப்படின்னா கார்னேஷன் ஹோட்டல்ஸ். கார்னேஷன் ஹோட்டல்ஸ்ன்றது யாருன்னா லெமன் ட்ரீ ஹோட்டலோட சப்சிடரி தாங்க. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்க ஒரு ஹோட்டல் வந்து ஆபரேஷன்ஸ்ல இருக்கு லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு. அது போக 3 அப்கமிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. 2004ல இருந்தே இவங்க செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுக்கிற விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் ஒரு 10,000 கோடி. இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, துபாய், நேபாள், பூட்டான் இங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, 60ல இருக்குங்க. நம்ம வந்து தொடர்ந்து லெமன் ட்ரீயை வாட்ச் பண்ணிட்டே வருவோம். அடுத்து ட்ரைடன்ட் டெக் லேப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிங்க, அதாவது பவர் செக்டர் கன்சல்டன்சி கம்பெனி. அந்த கம்பெனி இப்ப சமீபத்தில் பயங்கரமா ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா 2 ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு நொய்டா பவர் கம்பெனில இருந்து கிடைச்சிருக்கு, 1,10,00,000 மதிப்பிலான ஆர்டர். இன்னொரு ஆர்டர் வந்து டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வந்திருக்குங்க, 1,34,00,000 ஆர்டர். இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரைடன்ட் டெக் லேப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கம்பெனிகளுக்கு. கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட், நம்ம வந்து அந்த சைட்லாம் போகவே முடியாது. அடுத்து டெக் மஹேந்திரால ஒரு அப்டேட். டெக் மஹேந்திரா ஒரு எக்ஸ்பேண்டட் லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க கூகுள் கிளவுட் கூட. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஐ அடாப்ஷன் இருக்குல்ல, அதை ஆக்சிலரேட் பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப் போடுறாங்க கூகுள் கிளவுட் கூட. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா டெக் மஹேந்திரால ஏஐ பவர்டு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே வேரிய செக்டர்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர், லைஃப் சயின்சஸ், இன்சூரன்ஸ். இது எல்லாத்துக்குமே அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 35க்கு பக்கமா இருக்குங்க. இன்னும் கீழே வரணும், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 20 கிட்ட வரணும். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு 500 ரூபாய்க்கு என்டர் ஆயிருக்காருங்க. இப்போ வந்து ஒரு 950 ரேஞ்சுக்கு போயிடுச்சு, நல்ல ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாரு. நண்பர் என்ன கேட்கிறாரு, இதை செல் பண்றதா ஹோல்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்துல கேட்டிருக்காருங்க. நான் உள்ள இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து 75% மேல இருக்குங்க, அதாவது 86% இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து நார்ம்ஸ் படி இதை வந்து 75% குறைக்கணும். குறைச்சாங்கன்னா ஷேர் பிரைஸ் விழும். ஃபர்ஸ்ட் திங். மிட் கேப் கம்பெனி. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு, 67 கிட்ட இருக்கு. இது இன்னும் பயங்கரமா கீழே விழ வேண்டியது இருக்கு. நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க. டெட் டு ஈக்விட்டி கிடையாது, ஒரு வருஷத்துல 152% ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் விழுந்தா ஃபர்ஸ்ட் விழுறது ஸ்மால் கேப் மிட் கேப் தான் விழும். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னால பார்க்க முடியுது அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0வா இருக்கு. சார் இப்போ நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறாரு. அடுத்து ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 45 பில என்டர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து 15% லாஸ்ல இருக்கு. இது ஆவரேஜ் பண்ணணும்னா எந்த பி வந்தோடனே ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா அவருக்கு ஹையர் பில வாங்கிட்டோம் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஸோ என்னுடைய வேலை இதுதான், அவங்களுக்கு இது புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட் திங். தென் எந்த வேல்யூல என்டர் ஆகலாம் அப்படின்னா பிஇ 30க்கு கீழே, அட்லீஸ்ட் 25 to 30 ரேஞ்சில் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம். இப்போதைக்கு 37 பிஇல இருக்கு. அப்ப அது வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அது வரைக்கும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே செக்டர்ல இருக்கிற அமர் ராஜா 1000 கீழே இருக்கு, பிஇ 19ல தான் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணலாம். இது ஆவரேஜ் பண்றதுக்கு 30 கீழே வந்தோடனே ஆவரேஜ் பண்ணலாம். இல்ல இப்படியே ரிவர்ஸ் ஆகி மேல போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் தான், அப்படியே விட்டுறலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து எஸ்ஓஎம் டிஸ்லஸ் கம்பெனி எப்படி சார், அதோட வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. பிஇ வந்து 28ல இருக்கு, பிரைஸ் டு புக் 4ங்க. 3 இயர்ஸ்ல 500% ஏறி இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.31ல இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஸோ கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிஇ 26ல இருக்கு, பிரைஸ் டு புக் 6 டைம்ஸ் இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 4000 crore. 3 இயர்ஸ்ல ஒரு 240% அதுவும் ஏறி இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.18. ஸோ இந்த செக்டார், அந்த லிக்விட்ஸ் அண்ட் பீவரேஜஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும்
இது ரெண்டுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர் ஜிஎம் பீவரேஜஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தி கேட்டிருந்தாருங்க. லிக்விட்ஸ் அண்ட் பீவரேஜஸ் செக்டர் தான். அதோட வேல்யூவேஷன் இது ரெண்டை விட நல்லா இருக்கு. பிஇ வந்து 9ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.71ல இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0, அதுவும் வந்து ஸ்மால் கேப் தான். ஸோ நீங்க இந்த செக்டார்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருண் பீவரேஜஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடா இருந்ததுங்க. இது ஸ்மால் கேப்பா இருந்தாலும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. முக்கியமா ஸ்மால் கேப்ல நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எது குறிப்பா சொல்றோம் அப்படின்னா, இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல எஸ்ஓஎம் டிஸ்டிலர்ஸா இருக்கட்டும், இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஜிஎம் பீவரேஜஸ்க்கு கடன் வந்து கிடையாதுங்க. இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கடன் தாங்க பெரிய சிக்கல். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கடனை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை. எஸ்ஓஎம் டிஸ்டிலர்ஸ், திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இது ரெண்டையும் கன்சிடர் பண்றதுக்கு ஜிஎம் பீவரேஜஸ் எவ்வளவு தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஏன் சார் கர்நாடகா பேங்க் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால பேங்கோட ஷேர் பிரைஸும் குறையுது. வேற ஒன்றும் இல்லை, புக் வேல்யூட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்பிக்கையா ஹோல்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாமே வந்து கடன் இருக்க தான் செய்யும். கடன் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒண்ணுமே கிடையாது. எல்என்டி கூட 1 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நம்ம அதனால தாங்க அதுக்குள்ள போறதுக்கு பயப்படுறோம். நம்ம எல்என்டிக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல போறது இல்லை. லார்ஜ் கேப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்பொழுதுமே நம்ம எஸ் தான். ஸ்மால் கேப் மிட் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் நம்ம உள்ள போறதுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கும். மற்றபடி லார்ஜ் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வேணாலும் நீங்க வந்து என்டர் ஆகலாம், வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா. அடுத்து ஜோதி லேப்ஸ் கம்பெனி வந்து எப்போ சார் கன்சிடர் பண்ணலாம்? பயங்கரமா இறங்கியிருக்கு. கடைசி 6 மாசத்துல ஒரு 25% பக்கமா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எஃப்ஐஐஸ் இப்போதான் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய வித்தாங்கன்னா இன்னும் குறையும். 250ல இருந்து 275 ரேஞ்சுக்கு வரட்டும். டெட் டு ஈக்விட்டி 0, பிஇ 33ல இருக்கு. ஒரு 23, 24, 25 வரட்டும். 30க்கு கீழே வந்தோடனே 1, 2ன்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் கீழே வர 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 கன்சிடர் பண்ணலாங்க, உங்க விருப்பம் போல. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க் நல்ல கன்சிடரேஷன் லெவல்ல தாங்க இருக்கு. என்பிஎஸ் நல்லா குறைஞ்சிருக்கு, வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்கு. பிஇ 10 ஆர் 11ல இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 1.5க்கு கீழே வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து பொறுமையா இருப்பீங்க அப்படின்னா, ரொம்ப லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்றதுக்கு நல்ல கம்பெனிங்க. அடுத்து நிடோ ஹோம் ஃபைனான்ஸ் பாண்ட் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? அப்ஸ்டாக்ஸ்ல அப்ளை பண்றதை பத்தி சொல்லியிருந்தோம். அப்ஸ்டாக்ஸ்ல அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வேற அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமா ஆஸ்பா ஃபெசிலிட்டிஸ்ல அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். எஸ்பிஐல இருக்கான், ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு சொல்லியிருக்காங்க. தென் கனரா பேங்க்லயும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அடுத்து இந்த நிடோ ஹோம் ஃபைனான்ஸ்ல இன்னொரு நண்பர் ஒன்று கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்றோம், கிடைக்குது, வாங்கிட்டோம், அது எமர்ஜென்சி அப்படின்னா உடனே விற்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பையர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாண்டை வந்து நம்ம வந்து வித்துடலாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பணம் வந்து தேவையில்லையோ, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கோ 10 இயர்ஸ்க்கோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை கொண்டு வந்து பாண்ட்ல போடுங்க. பாண்டை பொறுத்த வரைக்கும் அது மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை கிடைச்சாதாங்க உங்களுக்கு வந்து கெயின். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வச்சிருங்க. அது போக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து பாண்ட்ல போடலாங்க. அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல மாசம் மாசம் ஒரு பாண்ட் வந்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி முத்தூட் ஃபின்காப் வந்தது, அப்புறம் சமான் கேபிட்டல் வந்தது, இப்ப நிடோ ஹோம் ஃபைனான்ஸ் வந்ததுங்க. அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு நண்பர் வந்து சார் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பழகிறதே ஒரு கடினமான விஷயங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணிடுவீங்க, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்க அப்ளை பண்ண திடீர்னு கேன்சல் பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட மூளை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு பாண்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்க வந்து பாண்டை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இதுவே வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்க. அதனாலதான் ஒரு மினிமம் அமௌண்ட் 10,000 போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்கள்ட்ட பெரிய தொகை இருந்தாலும் மாசம் மாசம் ஏதோ ஒரு பாண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல பாண்டு 10% கிட்ட வருது அப்படின்னா 10,000 போடுங்க. நிறைய பாண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. அடுத்து நீங்க கடைசியா வந்த ஒரு கேள்வி இருக்குங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்துல எஃப்ஐஐஸ் நேத்து தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்தாதான் மார்க்கெட் ஏறும் அப்படின்ற நிலைமை நேத்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஊசலாடிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து விற்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸே இல்லாம வெறும் டிஐஎஸை வச்சே நம்ம வந்து மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ண முடியுமா, இதை வந்து மேலே ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் உள்ளே வரல. இப்போ வந்து எஃப்ஐஐஸ் டு டிஐஎஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 இருக்குங்க. அதாவது எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸும் டிஐஎஸோட ஹோல்டிங்ஸும் கிட்டத்தட்ட 70 லட்சத்துல இருந்து 75 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கு. ஸோ வருஷம் வந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் கோடி வித்தாலும் எஃப்ஐஐஸ் இன்னொரு 10 வருஷத்துக்கு விற்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டு மட்டும் இல்ல, ஒரு சைடு வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம இங்க எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து நெட் செல்லர்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து வாங்குறதோட விற்கிறது வந்து அதிகமா இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஒரு சைடு வாங்குறாங்க, இன்னொரு சைடு அதிகமா விற்கிறாங்க.
தொடர்ந்து இதே மாதிரி விற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறாது. ஃபர்ஸ்ட் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். டிஏஎஸால ரொம்ப நாளைக்கு அப்படியே டஃப் கொடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா அதுவும் கஷ்டம் தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டிஏஎஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, அதை மட்டும் தாங்க நிப்பாட்டுறாங்க. மற்றபடி அதர் ஏரியாஸ் எல்லாமே 30 to 40% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இங்க உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸும் பாஸ் பண்ணுவாங்க, இல்ல ஹையர் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கவங்க வெளில வருவாங்க, இல்ல எஃப்டிக்கே போலாமா, இல்ல பாண்ட் சைடு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பாண்ட் சைடு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ பாண்ட் சைடு போனாங்க அப்படின்னா அங்க உள்ள ப்ராஃபிட் எடுத்து பாண்ட்ல போடுவாங்க, வெளில எடுத்து பாண்ட்ல போட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் உள்ள போட்டவங்க வெளில எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க. எஃப்ஐஎஸ் உள்ள வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், அமெரிக்கால தென் ஜப்பான்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்லாம் வந்து மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ்ல, அதாவது நம்ம ஜப்பான் மார்க்கெட்டை பத்தி சொல்லுவோம் இல்லையா, 1990ஸ்க்கு அப்புறம் 2024ல தான் அதோட பீக்கை வந்து தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சினாரியோ வந்து இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நான் வரும்னு சொல்லலை, வந்தா நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 4 வருஷம் இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அமெரிக்கால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தென் யூரோப்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வரலன்னு வச்சுக்கங்களேன், மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பெருசா மேல எல்லாம் போகாதுங்க. இப்ப லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல எஃப்ஐஎஸோட ட்ரெண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் இப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ 20 வருஷம் 30 வருஷத்துல கம்பேர் பண்றப்ப 4 வருஷம் அப்படின்றது ரொம்ப கம்மி. அது போக இங்க உள்ள சினாரியோஸும் மாறணுங்க. அதாவது ருப்பி வந்து தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸை கூட்டணும். இல்ல ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளோட இம்போர்ட்ஸை குறைக்கணும். தென் எஸ்பிஐயோட சீஃப் சொன்ன மாதிரி growth வந்து அட்லீஸ்ட் ஒரு 8% வந்து ரீச் பண்ணணும். ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, யங் ஜென்ரேஷன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் உள்ள வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் எக்கனாமிக்ல போய் அவங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்குங்க. இப்போதைக்கு எதுவும் மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.